அப்போ ஏன்னா சந்திரன் தான் வந்து ரோஹி நட்சத்திரத்துடைய ஒரு ஆளுமை. அப்போ சந்திரசை அவர்களுக்கு பெரிய இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னா, ரோஹி நட்சத்திரக்காரர்கள் ராகு திசையில் காதல் பயப்படாமல் கண்டிப்பாக கடக்க மாட்டார்கள். எழுதி வச்சு நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். காதலை உண்டாக்கியே தீர்வார். இந்த குரு தசை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா இருக்கும். அது வளர்பிறை சந்திரனாக பிறந்த பட்சத்தில் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்குது அவர்களுக்கு. சாதகமான திசை வந்தாலும் சரி, பாதகமான திசை வந்தாலும் சரி, எஸ்பெஷலி ரோகிணிக்கு இது ஏன் தேவை அப்படின்னா, மன ரீதியான எழக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் மண்டியிடுதல் மட்டும்தான் ஒரே வழி. மேம், அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் வந்து எந்த தசாபுத்தி வந்து சாதகமா இருக்கும், எந்த தசாபுத்தி வந்து பாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் மேம். இப்போ ரோஹி நட்சத்திரம் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? சந்திரன்ல இருந்து. சூப்பர். அப்போ ஏன்னா சந்திரன் தான் வந்து ரோஹி நட்சத்திரத்துடைய ஒரு ஆளுமை. அப்போ பிறக்கும்போது எதுல இருந்து பிறப்பாங்கன்னா சந்திரன்ல இருந்து பிறப்பாங்க. சூப்பராக போகிற அளவுக்கு தெளிஞ்சிருச்சு. அப்போ சந்திரசை அவர்களுக்கு பெரிய இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னா, சந்திரனை ஒதுக்கி வச்சிடலாம். ஒதுக்கி வைக்கிறதுன்ற தாண்டியும் அது அவங்க பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அது வந்து அவர்களுடைய ஜெயண்டிக்கு என்ன திருமணம் பண்ண போதோ அந்த குழந்தைக்கு அது அப்படின்னா, யூஸ்வலி குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டார்கள். ஏன் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த காலம், அந்த ஜனன காலம் என்பது அவர்களுக்கான இம்பேக்ட் கிடையாது. அடுத்த தசாபுதியில் தான் அந்த குழந்தைக்கான தான் என்கிற தன்மையே வரப்போகுது. அதனால தான் பிறந்த குழந்தைக்கு ஜனனம் பல ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. இப்போலாம் முன்னால் 3 வயசுக்கு அப்புறம் தான் எழுதுவாங்க. சில பேருக்கு வந்து அந்த காலத்துலாம் குழந்தை இருப்பலாம் கூட இருக்கும். அதெல்லாமே வந்து அது சில விஷயங்கள் இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ சுய நட்சத்திரம், சுய விஷயங்கள் வரும்போது பிறக்கும்போது அந்த குழந்தை ரோஹி நட்சத்திரத்தில் பிறக்கும் அப்படின்னா, சந்திரன் அப்படியே நம்ம தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய திசை என்னவாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக செவ்வாய் திசையில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, த ரோகிணி த ஸ்வீட்டு அப்படின்லாம் சொன்னாலும், இந்த செவ்வாய் திசையில் எவனையாவது மண்டையை உடைக்கிறது, சண்டையை இழுத்துட்டு வர்றது, அந்த குழந்தை மேலே ஏறுறது, கீழே இறங்குறது, மாங்காய் பறிக்கிறது, எல்லா அலையிலையும் சூப்பராக பண்ணும். அது ஒரு 10 வயது வரைக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் 7 வருஷம் தான், அதனால் தப்பிச்சுட்டாங்க. அதனால் பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் அப்பயே கூட உள்ள பிள்ளைங்க சண்டையில் ஸ்கூலில் வந்து இந்த டீச்சர்ஸ்லாம் கூட்டு விடுறது, இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா போய் கை கட்டிக்கிறது, அவன் மண்டையை உடச்சிட்டா. ஏன்னா செவ்வாய் எல்லாம் இந்த போர்க்காரகன், மூர்க்கக்காரகன். அந்த தசை நடக்கும்போது ரோஹி நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே இப்படி ரத்தம் சூடாக வருது. சின்ன குழந்தையாக இருந்தால் கூட ஜீவா இப்போ பாப்பாம் பாரு சட்டையை கிளிக் பண்ணுற மாதிரி அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, ஏன்னா சின்ன வயசில் இப்படி இருந்தால் இப்படிடா இப்படி மாறிட்டேன்னு எந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பார்த்தும் ஒருத்தவங்க கேட்காம அவர்களுடைய வாழ்வியல் கடந்ததாக சரித்திரமே இல்லை. ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ இதைகள் பண்ணியிருப்பாங்க அவங்க. இல்லை சில குழந்தை அப்படிலாம் ரொம்ப நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சொன்ன உடனே ஞாபகம் வருது கிருஷ்ணரோட நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் இல்லையா? கரெக்ட், சூப்பர். அதனால கிருஷ்ணன் பண்ணாதது இல்லையா சின்ன வயசுல எத்தனை பேரை கூப்பிட்டு வந்து உரல்ல கட்டு வச்சு அந்த அம்மா எல்லா வேலையும் பார்த்துருக்கு அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு ஒரு வாலிப வயது வரைக்கும் அவருக்கு செவ்வாதசை ஓடி இருக்கும். அப்போ எல்லா வேலையும் அவர் பார்த்து முடிச்சுட்டு அவர் வந்து எல்லா லீலைகளையும் பண்ணி நமக்கும் பயங்கரமான பாடத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ எந்த ரோஹி நட்சத்திர குழந்தையாக இருந்தாலும் செவ்வாய் திசையில் சில வம்பு தும்புகளை இழுத்து கொண்டு வருது. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு உடல்நிலை கோளாறு அப்படின்றது வந்துடுது. சில பேருக்கு இந்த அம்மை பார்த்தல்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ரோஹி நட்சத்திரக்காரங்க, சில பேருக்கு அவர்களுடைய நட்ரல் ஹாரோஸ்கோப்பில் என்ன பிளானட் இருக்குன்றதை பொறுத்து ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மை போடுதல் அப்படின்றது இயல்பாகவே நடக்க ஆரம்பிக்குது இந்த தசாபுத்திகளை செவ்வாய் தசையில். ஓகே, அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா, செவ்வாய் கடந்து விட்டாலே அடுத்து நம்ம ஆள் ராகு தான். இப்போ தான் நான் சொல்கிற மாதிரி ஸ்வீட் வருவாங்க. ஏன்னா ராகுவை மாதிரி மயக்கிற ஆள் வேறு யாருமே கிடையாது, மயங்கிற ஆள் வேறு யாருமே கிடையாது. அப்போ இந்த ரோகிணி அப்படின்னாலே அது வந்து சந்திரனுடைய காரகத்துவமாக, இந்த சந்திரனும் ராகுவும் சேரும்போது தான் அப்படியே கொடுத்து வச்சவன்டா இவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ தான் காதல் வயப்படுதல், அப்போ தான் வந்து 4 பேர் நம்மளை பார்க்கணுன்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணி. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கழுவி கீழே கமெண்ட்டில் ஊற்றினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எல்லாம் மீனாட்சி சித்தோட விட்டுட்டேன் அன்னைக்கே. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ரோஹி நட்சத்திரக்காரர்கள் ராகு திசையில் காதல் பயப்படாமல் கண்டிப்பாக கடக்க மாட்டார்கள். எழுதி வச்சு நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். காதலை உண்டாக்கியே தீருவார். ராகு அந்த வேலையை பண்ணுவார். இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனேஷனாவது அதை கிரியேட் பண்ணி விடும். சில பேருக்கு அது காதல் திருமணத்தில் முடியும், பல பேருக்கு அது சூசைட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கொண்டு போய் ராகு விடுவார். ராகு இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷனை பொறுத்து இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மன ரீதியான ஒரு அலைப்பாய்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோஹி நட்சத்திரத்தை செய்தவர்கள் தான். அதனால தான் உனக்கு என்னப்பா, நீ என்ன ரோஹி நட்சத்திரம், உனக்கு என்னப்பா, உனக்கு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். உனக்கு என்னப்பா, கண்ணன் நம்ம பார்த்துருக்கோம், அவர் காதல் ஒரு ஆளுடையா பட்டினார். அதனால் இதெல்லாம் வந்து எதுக்கு இந்தந்த கடவுள் அந்த இடத்துல உட்கார வச்சாங்கன்னா, அந்தந்த குணங்கள் இருக்கிறனால தான் உட்கார வச்சாங்க. அப்போ ராகு திசையில் ஏதாவது ஒரு தலைக்காதலாவது அவர்களுக்கு வந்து விட்டு தான் போயிருக்கும். இதுதான் உண்மை. சில பேர் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அந்த காதலையே திருமணம் செய்துக்கிறாங்க. இன்னும் எக்ஸ்பெஷலி இந்த மாமன் காரகனை குறிக்கிறனால நிறைய ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தெரிஞ்சவங்க இல்லை மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரே கேஸ்டில் கல்யாணம் பண்ணிக்கிறது, அது கூட கொஞ்சம் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புமே அது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அடுத்து இந்த ராகு திசையில் பார்த்தீங்கன்னா, அந்த ராகு இருக்கிற காரகத்துவத்தை பொறுத்து இந்த திருமணத்தையும் தாண்டி இந்த கல்யாணத்தையும் தாண்டி அவர்கள் வந்து ஒரு 25 வயது 30 வயதுக்குள்ளெல்லாம் வரும்போது
வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு உள்ளே வந்துடுறாங்க. நிறைய பேருக்கு அப்போ தான் ஒரு வாழ்வியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது, முன்னுக்கு வராங்க. அப்போ அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறும்போது அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். அப்போது சில பேர் ஃபாரின் போகும்போது அப்போ தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஃபாரின் போகிறது. நிறைய ரோகிணி நட்சத்திரம் வந்து கலைத்துறையோடு சம்மந்தப்படும். ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே வந்து செலிப்ரிட்டி. அப்போ கேமரா பிடிக்கிறது, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது, கதை வசனம் எழுதுறது, டைரக்டர் பண்ணுறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த ராகு திசையில் உட்காந்து கதையாக சொல்லும், இல்லை கதை சொல்கிறவங்க பின்னாடியே போகும். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அது நிகழும். இல்லை அவர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இல்லை கொஞ்சம் பெரிய சினிமா அவர்கள் மாதிரியான ஒரு மயக்கத்திற்கு இந்த பாலாபிஷேகம் பண்ணுறேன் தேனாபிஷேகம் பண்ணுறேன் சொல்கிறவங்களுக்குலாம் ரோஹிணி நட்சத்திரங்கள் ராகுதசை நடக்கிற ஆட்களாக இருப்பார்கள். அவங்க தான் மேலே போயிட்டு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி ஒரு கலைத்திரையோடு ஒரு கேமராவோடு அது வந்து கனெக்ட் ஆகிடுது. ராகுதசையில் அவர்களுக்கு அது பிரம்மாண்ட வெற்றியும் கொடுக்கிறது. ஆனால் இந்த வேலை அப்படின்றது அவர்களுடைய 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் திருமணம் செய்ய போகிற போகுது. இருந்தாலுமே ரோகிணி வரும்போது ஒரு கலையோடு அவர்கள் சம்மந்தப்பட்டு விடுகிறார்கள். படித்த படிப்பை விட்டு வேறு வேலையை பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ரோகிணி நட்சத்திரம் இந்த ராகுதசையில் தான் நடக்குது. படித்த படிப்புக்கு யாருமே வேலை செய்யாமல் ரோகிணிக்கு வாய்க்கப்பட்ட ஒரு சாபமாகவே அது இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஒன்று தெரிஞ்சால் தானே ஒரு இடத்துக்கு போகிறது. எல்லாமே தெரியும் போது எல்லாத்துலேயுமே கால் வைப்போமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் செம்ம டெடிக்கேஷனான பர்சன். என்னதான் வீட்டில் வந்து அப்படியே வீடு குடும்பம்னு சொன்னால் கூட வேலை அப்படின்னு வந்துட்டாலே கொஞ்சம் வெள்ளக்கார மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க. அதனால் ராகு திசை அவர்களுக்கு வேலைக்கான ஒரு உத்தரவாதத்தையும் ஒரு உத்வேகத்தையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அடுத்து அந்த ராகு திசையில் தான் அவர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மனசு அப்படின்ற விஷயத்தில் ராகு மாதிரி இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. நிறைய பேருக்கு 99.9% நான் எப்படி சொன்னேனோ பரணிக்கு வந்து குருதசை கொஞ்சம் மோசம், அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு தசை மிகப்பெரிய வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய தசையாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துலேருந்து அவர்கள் அசிங்கம் அவமானப்படாமல் இந்த தசையை அவர்கள் கடக்க மாட்டார்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த குரு தசை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும். அது வளர்பிறை சந்திரனாக பிறந்த பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்குது அவர்களுக்கு. 1-2 நம்ம வந்து சொல்லவே முடியாது. ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்குது. அப்போ தான் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்குது. அப்போ தான் அவங்களுக்கு குழந்தை, வீடு, குருன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு மதிப்பு. நேற்று வரைக்கும் சும்மா தண்ணி அடிச்சுட்டு குடிச்சுட்டு இருந்துட்டு இருந்தான் அப்படின்னு கேவலப்படுத்தினவங்கெல்லாம் வந்து குருதசை வரும்போது ரோஹிணி நட்சத்திரக்காரனுக்கு சார் மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருனாலே ஒரு மதிப்பு, ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கக்கூடியது, ஒரு ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு 4 பேர் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகத்தை ஜாதகத்தை கொடுக்கக்கூடியது குரு தான். குரு நல்லபடியாக அமைஞ்சிட்டாருன்னா இந்த நேரத்தில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அமைப்பு என்பது மாறிவிடுகிறது. குருதசை கடந்து வரக்கூடிய இந்த சனி தசையில் அவர்களுக்கான ஒரு வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றாங்க, ஸ்டாண்டலோனாக நிற்கிறாங்க. 4 பேருக்கு அவர்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விடுது. ஆனால் இந்த நேரத்தில் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. இந்த இடம்தான் அவர்களுக்கான கண்டத்தை வந்து சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்போ ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசையும் சனி தசையும் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய தசாக்களாகத்தான் இருக்கிறது. ஓகே மேம். அப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த தசாபுத்தியில் எந்தெந்த தசாபுத்தியில் எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம், எப்படி வழிபடலாம், எந்த டைமில் மேம் வழிபடலாம்? யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லா தசையும் நல்லா தான் கொடுக்க போகுது. இருந்தாலுமே நம்ம வெறும் பாதகத்துக்கு மட்டும் இல்லாமல் நான் ஒரு நல்ல விஷயத்தை வந்து அனுபவிக்கிறேன், அது என் கூடயே நிலச்சிருக்கணும்ல, அது இனிமேல் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறதான ஒரு வாழ்வியல். எப்போ பார்த்தாலும் மோசமாக இருக்கும்போது மட்டும் கடவுளை கும்பிடுவேன், நல்லா இருக்கும்போது கடவுளுக்கு பய சொல்லிவிடுவேன் அப்படின்னா கடவுள் காண்டா வர மாட்டார். என்ன தேவனா மட்டும் வரியா, புளியோதை கொடுக்குற, மற்ற நேரம்லாம் என்ன பட்டினி போகிறேன்னு அவர் கோவப்படுவார்ல. அப்போது சாதகமான திசை வந்தாலும் சரி, பாதகமான திசை வந்தாலும் சரி, கடவுள் வழிபாடு என்பது ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய உந்து காரணியாக இருக்கும். எஸ்பெஷலி ரோகிணிக்கு இது ஏன் தேவை அப்படின்னா, மன ரீதியான எழக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் மண்டியிடுதல் மட்டும்தான் ஒரே வழி. சரணாகதி அடையிற தாண்டி வேறு வழியே அவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நிமிஷத்துக்கு ஒவ்வொன்றா மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அடுத்தவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த பாசம் தான் அவர்களுக்கு காப்பாகவும் ஆகும். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காட்டுற மாதிரியான ஒரு அன்பை அடுத்தவர்கள் யாருமே காட்ட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அன்புக்கு அடிமையாகவும் அவர்கள் தான், அன்பை கொடுக்குறவங்களும் அவங்க தான். சில சமயம் அது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி பொசசிவாக இருக்கான்ற மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுருது. இல்லை சில சமயம் அடுத்தவரோட பேசுகிற ஏற்றுக்க முடியாத ஒரு தன்மையை கொடுத்துருது. அதே மாதிரி செம்ம ஃபுட்டீஸ், எப்போ பார்த்தாலும் சாப்பாடு நல்லா இருந்தால் அவங்க ரொம்ப நல்லவங்கன்றுவாங்க. ரோஹிணி நட்சத்திரத்தை வந்து எப்படி கண்ணனை வெண்ணையை கொடுத்து மயக்கணுமா, இவங்களுக்குலாம் கொஞ்சம் பானிபூரி சாட்பூரிலாம் கொடுத்து நம்ம மயக்கலாம். அதாவது உணவை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்குது. ஆனால் இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும். அது எப்போ பிரச்சனை கொடுக்குன்னா, இந்த சந்திரதசை கடந்து செவ்வாய் திசையில் கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ராகு திசையில் வயிறு சம்மந்தப்பட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது, வயிறு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பித்தப்பையில் கல் வர்றது, இதெல்லாமே வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே சந்திக்கக்கூடிய காரணியாகத்தான் இருக்கிறது.
அப்போது இந்த மருத்துவ ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை இருந்துமே அவர்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கடவுள் வழிபாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் திசையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் போய் எந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளலாம் அப்படின்னா, பார்வதியோடு கூடிய அந்த முருகன் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு குழந்தை முருகனை வீட்டில் வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல காரணி கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ராகு திசை தான் அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்குன்ற பட்சத்தில் உக்கிர தெய்வ வழிபாடு தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் பிள்ளை ரோகி நட்சத்திரமாக இருக்குது, ராகு திசை வந்துருச்சுன்னா வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க, துர்கையை பிடிச்சிக்கோங்க, துர்கையிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சும்மாவாவது போய் துர்கையை போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வாங்க. இல்லாட்டி காளியம்மன் வழிபாடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். அதுவும் எக்ஸ்பெஷலி ராகு திசையில் ராகு புத்தி ஒன்றும் பெருசாக அவர்களை பாதிக்காது. ராகு நான் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு பொறுமையாக தான் வருவார். அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு தசையும் குரு புத்தியும் ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் புத்தியும் சனி புத்தியும் ஒன்றும் பண்ணாது, புதன் புத்தியும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கேது புத்தி இருக்குல்ல, அப்போ தான் அவர்களுக்கு உடல் சார்ந்த ஒரு பிரச்சனையும் மனம் சார்ந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இந்த மோசமாக அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரதெல்லாம் ராகு திசையில் கேது புத்தி நடக்கும்போது அது வந்து இம்பேக்ட் பண்ணலாம், இல்லை புதன் புத்தி நடக்கும்போது அது கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாத்துலேயுமே அவர்கள் கவனமாக இருக்கணும். அப்போது கண்டிப்பாக ஸ்ரீமன் நாராயண வழிபாடு அவளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடியும் அப்படின்னா குருவாயூர் ஒரு தடவை போயிட்டு வந்துடும். குருவாயூர் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ராகதசையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது உங்களுக்கு நடந்தே தீரும், நல்லவைகள் நடக்கும். அதே மாதிரி உக்ர தெய்வங்கள் வழிபாடு, காவல் தெய்வங்களுக்கு இந்த தசாபுதியில் நிறமாலை போட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைஞ்ச மாலை போடுவாங்க. கருப்பசாமிக்கு முனீஸ்வரனுக்கு, ஏன் இன்னும் உங்களுடைய குலதெய்வமே அப்படி தான் இருக்குன்னா ரொம்ப நல்லது. நீங்களாம் கொடுத்து வச்சு ஆத்மாக்கள் போட்டு குலதெய்வத்துக்கு நல்லா ஒரு படையில் போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுதசை நடக்கும்போது எந்த புத்தியாக இருந்தாலும் ரோகி நட்சத்திரக்காரர்கள் போய் சரணாகதி அடைந்து விட்டால் ஒழிய அவர்களுக்கான விமோச்சனம் என்பது மிக குறைவாக இருக்குது. இல்லை தேவையில்லாத ஒரு சங்கடங்களை இதை பண்ணிங்கன்னா ராகுதசையில் நீங்கள் பிரம்மாண்ட வெற்றி அடைந்து விடுவீர்கள், மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது, பணத்தை வந்து குளிக்க வைக்கிறது, எல்லாவற்றிலும் நல்லவையாக கொடுக்குறது எல்லாமே ராகு வந்து ரொம்ப கெட்ட பையன்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் கெட்ட பையன். நம்ம வந்து பிளானட்டை இயக்க தெரிஞ்சுட்டா அப்படின்னு நம்ம தான் பிஸ்தா. இப்போ இதுதான் வந்து ஜோதிடரோட வேலைலாம் என்னென்னா, பிளானட்டை நீங்கள் எப்படி சரி பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்குறது தான் ஜோதிடர்கள் வேலை. எல்லாருமே இந்த மாதிரிலாம் பண்ணி ஜெயிச்சுன்னா ஜோசியக்காரரும் கோடீஸ்வரனாக இருக்கணும்ல, அது இல்லை. எந்த பிளானட்டை எப்படி கையாள தெரியணுன்ற வித்தை தெரிந்து விட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள். அப்போ இந்த வித்தையை நம்ம வழிபாட்டின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ராகு திசையில் கண்டிப்பாக சிவன் வழிபாடு, அதே மாதிரி உக்கிரதெய்வங்களுடைய வழிபாடு, காளியுடைய வழிபாடு, முடியும் அப்படின்னா கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிறது, ஒரு தடவையாவது திருத்தணிக்கு படியேறிட்டு போயிட்டு இறங்கி வர்றது. நீங்கள் எந்த ஊரில் வேணாங்க, எந்த நாட்டில் இருந்துக்காங்க, நீங்கள் ரொம்ப பிஸின்னு சொல்லக்கூடிய ஆட்களாகவே இருந்துட்டு போங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. திருத்தணியில் 365 படி ஏறிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். அதனால் ராகுதசையில் அந்த வேலையை ரோகி நட்சத்திரக்காரங்க பண்ணாலே போதும். என்ன கிழமை போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு வியாழக்கிழமை போகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த வேலையை பண்ணலாம், போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை நீங்கள் டெய்லி வந்து கனெக்டிவிட்டி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா பேருக்கு இந்த ராகுதிசையை தாண்டி உங்களுக்கு ஒரு 4 பேருக்கு மதிப்பு மரியாதை வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுங்கள். ஏன்னா ரோகினாலே தண்ணீர் தான். தண்ணீரை வாங்கி நீங்கள் தானம் செய்ய 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 உங்கள் கையால் தண்ணீர் கொடுக்க 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 உங்களுக்கு வரக்கூடிய கர்மவினையும் தீர்ந்து போய்டும், ராகுதசையில் வரக்கூடிய பிரச்சனையும் சரியாக போயிடும். அடுத்த குருதசையில் இயல்பாகவே நீங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய அமைப்பாக தான் இருப்பீங்க. ஆனாலும் சில உடல்நல குறைகளை அது இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னனால கொஞ்சம் குருதசையில் இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை கிட்னியில் ஏதோ ஸ்டோன் வந்துருச்சு, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட லிக்யூடு, ஏன்னா சந்திரனில் இந்த ஏரியா தான் உள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து சொல்கிறது செவ்வாயாக இருந்தால் ரத்த ஓட்டத்தை சொல்கிறது சந்திரன். நிறைய காரகத்துவம் இருக்குது நம்மளுக்குள்ள. இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக குருதசையில் ரோகி நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணுறாங்க. இல்லை படபடப்பாக இருக்கிறது, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறது, ஆன்சைட்டியாக இருக்கிறது, இந்த தன்மையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜீவசமாதி வழிபாடு தான். அதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு வழி. முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஜீவசமாதியில் போய் உட்காந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இல்லையா, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு குரு தசையிலையும் குரு அப்படின்னா நம்ம வந்து தென்னை மரம் சார்ந்த விஷயம், ஏதாவது ஒரு மரக்கன்று வாங்கி அப்போ நட்டு வைங்க. நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இதை பண்ணாலே குரு தசை உங்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகளை கொடுக்கும். இல்லையா, ஏதாவது ஒரு கோவிலை நீங்கள் வழிநடத்த எடுத்துங்க. இந்த கோவிலுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன், இந்த கோவிலோட ட்ரஸ்டியாக இருக்கேன், இந்த கோவிலுக்கு என் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஏதாவது போய் ஒரு முன்னெடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண குரு எல்லாமே வந்து தெய்வாம்சம் முழு சுபர். அப்போ இந்த சந்திரசையில் குரு சேரும்போது தான் சந்திர குரு அப்படின்றது தான் கஜகேசரி யோகம். அப்போ அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான தகுதியை கொடுப்போம். அப்போ குருதசையில் கோவில் வழிபாடு பண்ணுறது, பிள்ளையார் கோவில் வழிபாடு எஸ்பெஷலி பண்ணுறது, பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறது, 3 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் போனீங்கன்னா மிகப்பெரிய உடல்நிலை பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். இதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும் ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தி இந்த வழிபாடு பண்ணால்.
ஓகே மேம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுடைய வந்து தசாபுத்தியோனுடைய சாதகம், பாதகம் சொல்லிட்டீங்க. ப்ளஸ் வந்து தெய்வ வழிபாடு முறையும் சொல்லிட்டீங்க மேம். தொடர்ந்து அடுத்த நட்சத்திரம் பத்தி பார்க்கலாம்.